அரசியல் வகத்திற்கு வணக்கம். வணக்கம். இன்றைய தினம் பல்வேறு செய்திகள் வந்திருக்கு. அதில் முக்கியமான சில செய்திகள் மட்டும் பார்ப்போம். இப்போ நேற்றைய தினம் கடலூர் மாவட்டத்தில் ஒரு பையன் நாம் தமிழர் கட்சியோட கொடியை பறித்து அதை காலில் போட்டு மிதிக்கிற மாதிரி ஒரு வீடியோ ஒன்று போணுச்சு. அதை டிவிக்கு ஆட்கள்லாம் ரொம்ப சந்தோஷமாக ஷேர் பண்ணிட்டு இருக்கிறானுங்களே, அதை பார்த்தீங்களா? ஒவ்வொரு கட்சிக்கும் அந்த கட்சி கொடிங்கிறது மதிப்புக்குரியது. நான் பல மேடைகளில் இது சொல்லியிருக்கிறேன். திமுக காரங்க அந்த துண்டை ரொம்ப மரியாதையாக அணுகுவாங்க. அதே போல் தான் அதிமுக தன் துண்டை ரொம்ப மரியாதையாக அணுகும். அதே போல் தான் பிஜேபி அந்த துண்டை ரொம்ப மரியாதையாக அணுகுவாங்க. ஆனால் உலகத்திலே தன் கட்சி துண்டை கட்சி தலைவர் மேலே தூக்கி போடுறதும், அதை சாக்கடைகளை தூக்கி போடுறதும், அந்த கட்சி துண்டை தலையில் கட்டிக்கிட்டு இடுப்பில் கட்டிக்கிட்டு அதை சுற்றிக்கிட்டு ஒரு கட்சி கூட்டம் முடிஞ்சு போன பிறகு அந்த இடத்துல ஒரு ஆயிரக்கணக்கான துண்டை அள்ள முடியும் அப்படின்னா அது தாவேக்காவுடைய துண்டு தான். கரூர்லேயே பார்த்தோம். கரூர் மரணம் நிகழ்ந்த பிறகு அந்த பர்டிகுலர் அந்த 41 பேர் இறந்து போன இடத்துல மட்டுமே ஒரு ஆயிரக்கணக்கான துண்டு கிடந்துச்சு. ஆமாம், அந்த துண்டு ஒரு சாதாரண நிறம் தான். அது மஞ்சள் சிவப்புங்கிறது ஒரு நிறம் தான். அது தமிழ்நாட்டில் பல்வேறு சாதி கட்சிகளுக்கும் பல்வேறு கட்சிகளுக்கும் அந்த மஞ்சள் சிவப்பு மட்டுமே அடையாளமாக இருக்குது. கர்நாடகாவிலையும் அதுதான் இது. அந்த துண்டே அவங்க மதிக்க கிடையாது. அது அவங்க துண்டை மதிக்கணும், அவங்க மதிக்கிறதில்ல. ஆனால் நாம் தமிழர் கட்சியினுடைய கொடி துண்டு என்பது, அந்த புலிக்கொடி என்பது அது வெறும் கட்சியினுடைய அடையாளம் மட்டும் கிடையாது. கிட்டத்தட்ட 2000-3000 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த நிலத்தில் கல்லணையை கட்டிய கரிகால் சோழன் ஏந்திய புலிக்கொடி அது. அந்த கொடி தான் ராஜேந்திர சோழன் கொடியாக, ராஜராஜன் கொடியாக ஈழத்தில் தலைவர் ஏந்திய கொடி. உலகமைக்கும் தமிழனுக்கு ஒரு தன்மானத்தை கொடுத்த ஒரு கொடி. அதைத்தான் நான் சீமானூரில் நாம் தமிழர் கட்சியின் கொடியாக மாற்றிருக்காரு. இது ஒரு தமிழர்களுடைய அடையாளமாக பார்க்கப்படுற கொடி. அது வெறும் நாம் தமிழர் கட்சியுடைய அடையாளம் மட்டும் கிடையாது. நாம் தமிழர் கட்சி அந்த கொடியை ரொம்ப மதிப்பாங்க. காரணம் என்னன்னா, அந்த கொடியில் தான் பிறந்த குழந்தைகளே வாங்குவாங்க. அந்த அளவுக்கு அந்த கொடியை மதிப்பாங்க. இது வரைக்கும் நாம் தமிழர் கட்சி துண்டையோ கொடியவோ யாரும் கீழே போட்டதாக ஒரு சாலையில் போயிட்டு இருக்கும்போது ஒரு கொடி கீழே விழுந்தா கூட அது கம்பம் விழுந்துச்சு அப்படிங்கிறத தாண்டி அந்த கொடி விழுந்திருக்கு அப்படின்னு கொடி எடுத்து தள்ள கம்பத்தை தனியாக கழட்டி வச்சு கொடியை மடித்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க. எடுத்துகிட்டு போய் அந்த கூட்ட இடத்துல கொண்டு கொடுப்பாங்க. திருச்சி மாநாட்டில் 2-3 கொடி விழுந்துச்சு, எல்லாரும் கொடியை கழட்டி கொண்டு நம்மகிட்ட கொடுத்துட்டு போனாங்க. அந்தளவுக்கு கொடி மதிப்பாங்க. ஒரு அரசியல் தெளிவில்லாத ஒரு தற்குறி கூட்டம், அதாவது அடிப்படை நாகரிகம் மாண்பு தெரியாத ஒரு தற்குறி கூட்டத்தை விஜய் உருவாக்கியிருக்காரு அப்படிங்கிறது தான். வேற கட்சியோட கொடி கீழே கிடந்தா கூட அந்த கொடி எடுத்து நகர்த்தி வைக்கிறது தான் மாண்பு. நம்ம எந்த இடத்துலையும் தாவேக்காவை கொள்கை ரீதியாக விமர்சிக்கிறோம். அது ஒரு கூமுட்டத்தனமான ஒரு கட்சி. அது ஒரு தமிழ்நாட்டில் ஒரு தரங்கட்டத்தனமான அரசியலை பண்ணுது. அது ஒரு நாகரிகம் இல்லாத கூட்டத்தை உருவாக்கி வச்சுக்குது. அதுக்கு எந்த கொள்கையுமே இல்லை. ஒரு கொள்கை இல்லாத கூட்டம் நாளைக்கு மிக மோசமான ரசிக கூட்டத்தை மட்டும் தான் உருவாக்கும். அது சித்தாந்த தெளிவு கொண்ட யாரையும் உருவாக்காது. அது ஒரு வளர்ச்சிக்கு வழிவகுக்காது. அப்படிங்கிறனால தான் அதை விமர்சனம் பண்ணுறோம், கடுமையாக விமர்சனம் பண்ணுறோம், இன்னும் விமர்சனம் பண்ணுவோம். ஆனால் அதற்காக தாவேக்கா கொடி தூக்கி கலட்டி கொண்டு கக்கூசை சுத்தப்படுத்தி வீடியோ எடுத்து போடுறது, தாவேக்கா கொடியை கழட்டி கொண்டு சாக்கடையை முக்கிய அதை தூக்கி நினச்சி காட்டுறது, தாவேக்கா கொடியை கூட்டு கிரீஸை பூரா இது பண்ணிட்டு தூக்கி போடுறது, தாவேக்கா கொடியை வச்சு ஃப்ளோர் மேட்டாக போடுறது, தாவேக்கா கொடியை என்னென்ன வகையில் அசிங்கப்படுத்த முடியுமோ அதை அசிங்கப்படுத்துறதுக்கு ஒரு நிமிஷம் கூட ஆகாது. கண்டிப்பாக அதை நாம் தமிழர் கட்சியை சார்ந்த இல்லை தமிழ் தேசியவாதிகளோ யாரும் செய்ய மாட்டாங்க. ஏன்னா அவங்க அப்படி தான் கட்டமைக்கப்பட்டிருக்காங்க. ஆனால் இது ஒரு தரங்கட்ட கூட்டத்தை விஜய் உருவாக்கியிருக்காரு அப்படிங்கிறது எடுத்துக்காட்டு. நாம் தமிழர் கட்சி உயிராக நேசிக்கக்கூடிய அந்த கொடியை கலட்டி அதை காலில் போட்டு மிதித்து அதை தூக்கி போடுறான். இது ஒரு வன்ம அரசியல். இந்த வன்ம அரசியல்னால தான் விஜய் போன்றவர்கள் தமிழ்நாட்டு அரசியலுக்கு அப்புறப்படுத்தப்படணும்னு நினைக்கிறது காரணமே இந்த மாதிரி வன்ம அரசியல் தான். என்ன கற்றுக் கொடுத்துருக்க நீ? முதல்ல கூட்டத்துக்கு வரும்போது ஒழுக்கமாக வரணும், கூட்டத்துக்கு வரும்போது பெண்களை இடிச்சுட்டு வரக்கூடாது, கூட்டத்துக்கு வரும்போது ஓடக்கூடாது, கூட்டத்துக்கு வரும்போது ஒழுக்கமாக நிற்கணும், மது அருந்தக்கூடாது, புகையை பிடிக்கக்கூடாது, போதைப் பொருளை பயன்படுத்தக்கூடாதுன்னு எந்த விதமான அடிப்படையுமே கற்றுக் கொடுக்காம நீ என்னையே பாரு, எனக்காக ஓட்டு போடு, நான் திமுக வீழ்த்த போகிறேன், நான் மாற்றத்தை இது பண்ண போகிறேன், தன்னை மட்டும் பேசி நான் உனக்காக இழந்து வரேன், உனக்காக வழி தாங்கி வரேன், வேதனையை தாங்கி வரேன். முதல்ல ஒரு அரசியல்வாதிங்கிறவன் மக்களுக்கு ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கணும். மக்களுக்கு அரசியல் என்னன்னு சொல்லிக் கொடுக்கணும். அவர் நான் உங்களுக்காக உயிரை வரப்போ பாட்டெல்லாம் போட்டு இப்படி குத்தாடித்தனமான ஒரு அரசியலாகவே இருந்தா அவன் அரசியல் படுத்தே பட மாட்டான். அவன் அரசியல் படுத்தப்பட்டிருந்தா அவன் மற்ற கட்சிக்காரனை மதிப்பான். ஒரு சக மனிதனை மதிக்க தெரியாத ஒருத்தன் அவன் எந்த கட்சியில இருந்தானே. கண்டிப்பா நம்ம அரசியல் விமர்சனம் வைக்கிறது வேற. ஆனா ஒரு மாற்று கட்சியை, இன்னொரு கட்சியை, பொது வழிக்கு அரசியல் செய்ய வந்திருக்கிற எல்லாரையும் முதல்ல மதிக்கணும். அதுல யாரு போட்டி போட்டு யாரு மக்களுக்கு நல்லது பண்றது, இல்லை யாருக்கு மக்களுக்கு நல்ல கொள்கை எடுத்து வைக்கிறதுங்கிற பேசி வெற்றி பெற்று போகலாம். வெற்றி தோல்விங்கிறது அரசியல் சாதாரணம். அதாவது அரசியல் எலெக்ஷன்ங்கிறது தேர்தலுங்கிறது ஒரு பங்கு தான். அதை தாண்டி மக்களுக்கான போராட்டங்கள் இருக்கு, மக்களுக்கான கொள்கைகள் இருக்கு,
மக்களுக்கு எடுத்துக்க வேண்டிய கருத்துக்கள் இருக்கு. அதெல்லாம் இன்னும் இது ஒரு 10 விழுக்காடு 90 விழுக்காடு. அதிகாரத்துக்கு வந்து தான் எல்லாரும் நல்லது செய்யணும் அவசியம் இல்லை. அதிகாரத்தில் இல்லாதவர்களையும் நம்ம அரவணைக்கணும். எத்தனையோ இயக்கங்கள் இருக்கு தமிழ்நாட்டில். அரசியலுக்கு தேர்தலிலே பங்கு கொள்ளாத ஐயா மணியரசன் இருக்காரு, தேர்தலே பங்கு கொண்டது கிடையாது, மதிக்கத்தக்க நபரா இருக்காரு. அப்படி எல்லா பொது வாழ்க்கையில கூட எல்லாரையும் மதிக்க தெரியணும். மதிக்க தெரியாம இப்படி கொடியை கழட்டி மிதிக்கிறது, கொடியை கழட்டி சாக்கடையில போடுறது. ஏன்னா இந்த கும்பல் ஒரு சாக்கடை கும்பல். இந்த கும்பல் வந்து ஒரு கீழ்த்தரமான கும்பல் என்பதனால தான் நாம் தமிழர் கட்சி கொடியை இது பண்றாங்க. இதை விஜய் போன்றவர்கள் கட்டுப்படுத்தல, அந்த பொறுப்பாளர் கட்டுப்படுத்தல அப்படின்னா நாம் தமிழர் கட்சி பொறுப்பாளர்கள் இறங்கி இது போல செய்ய ஆரம்பிக்கணும்னு நினைச்சா அது வந்து ரொம்ப விபரீதமாக போயிடும், ரொம்ப தப்பாக போயிடும், மிக மோசமான பின்விளைகளை உருவாக்கும். களத்தில் எதிர் கருத்துக்களை தான் வைக்கிறோம். எதிர் தாக்குதல் நிகழ்த்தணும் கூட நம்ம யாரும் நினைச்சது கிடையாது. கடுமையான விமர்சனங்கள் நம்ம மேலே வச்சவங்க இருந்தால் கூட நம்ம அதை வந்து கடன் தான் போகணும்னு நினைக்கிறோம். ஆனால் இந்த மாதிரியான செயல் வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இது எப்போ நடந்தாலும், இது நேற்று நடந்துச்சா எலெக்ஷன் கேம்பெயின் நடந்துச்சான்னு தெரியல, ஆனால் காணொலி நேரத்தான் வெளியே வந்துருக்கு சமூக வலைதளம். இதை எடுத்து பரப்புறான். இதை பரப்புறதுனால அவங்க ஒரு சுய இன்பம் அடைகிறாங்க. அப்படித்தானே அவங்க பண்ணிட்டு இல்லை, அவனுடைய வன்மத்தை இப்போ நம்ம கேட்குற கேள்விகளுக்கு அவனுக்கு எதுக்குமே பதில் கிடையாது. என்னடா அஞ்சலை அம்மாள் நீதிமன்ற அமைப்புன்னு உங்க ஆள் சொன்னாரடா, தேர்தல் அறிக்கையில் அஞ்சலை அம்மாள் நீதிமன்றமே இல்லையே. அஞ்சலை அம்மாள் பேர்ல பெண்களுக்கான சிறப்பு நீதிமன்றம் அமைப்புன்னு சொன்னார்ல, எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ விட்டார்ல, அந்த மேனிஃபெஸ்டோல அஞ்சலை அம்மாள் பேரே இல்லை. ஏன் இல்லை? ஏன்னா அஞ்சலை அம்மாள் பேர்ல நீதிமன்றம் அமைக்க முடியாது. அஞ்சலை அம்மாள் பேர்ல இல்ல, அம்பேத்கர் பேர்ல வைக்க முடியாது. தனி மனிதர் பேர்ல நீதிமன்றங்கள் அமைக்க முடியாது. ஏற்கனவே மாவட்ட மகள் நீதிமன்றங்கள் இருக்கு, மாவட்ட குற்றவியல் நீதிமன்றங்கள் இருக்கு. இந்த மாதிரி தான் வைக்க முடியும். ஒரு திருச்சிராப்பள்ளி மாவட்ட நீதிமன்றம் வைக்க முடியும். அப்படிதான் வரும். அந்த அடிப்படையே புரிதல் இல்லாம ஒருத்தர் இருக்கிறான. ஏன்னு கேட்டா அவன் வந்து நீ திமுக பணம் வாங்கிட்டு பேசுற அப்படின்னு சொல்ற ஒருத்தன்ட்டையும், இந்த கேள்வியை கேட்டா பதில் சொல்ல வக்கில்லாத ஒருத்தன்ட்டையும் வேற நீங்க என்ன எதிர்பார்ப்பீங்க? 2 தொகுதியில ஜெயிப்பேன், 2 தொகுதியிலையும் மாசம் போக வேண்டாம். 2 தொகுதியை ஜெயிச்சாலும் ஒரு தொகுதி தான் போக முடியும். ஒரு தொகுதியை வந்து ராஜினாமா பண்ணணும், அது இடைத்தேர்தல் வரும். அந்த இடைத்தேர்தல் நீ நிக்க முடியாது, வேற ஆள் தான் நிக்கணும். 2 தொகுதியில ஜெயிச்சு 2 தொகுதிக்கும் போறன்னு ஒருத்தருக்கு முதலமைச்சர் வேட்பாளர் ஒருத்தர் இருக்கான், அவனுக்கும் சில முட்டாள் கூட்டம் ஓட்டு போட்டிருக்கு அப்படின்னு நினைக்கும் போது நீங்க அவன்கிட்ட போய் வேற என்னத்தை கேட்க முடியும்? என் தளபதி 4 தொகுதியில் நிப்பாருன்னு சொல்ற ஒருத்தன் பொதுச்செயலாளர் உட்கார்ந்துருக்கான். 4 தொகுதியில் நிப்பாரு, 4 தொகுதியிலும் ஜெயிப்பாரு அப்படின்னு. அது அரசியலமைப்பு சட்டத்திலே இல்லை, இந்த தேர்தல் ஆணைய விதிமுறையிலே இல்லை. அப்ப இப்படிப்பட்ட கொடுத்து நீங்க என்ன எதிர்பார்ப்பீங்க? நம்ம கேட்கிற கேள்விக்கு எதுக்குமே பதில் கிடையாது. பதிலுக்கு பதிலாக வன்மத்தை வச்சிருக்கிறான். அந்த வன்மத்தை கொடியை மிதிக்கிறது, கொடியை கழட்டி எரியிறது, காரை வந்து கோடை போட்டு ஸ்கிராட்ச் போடுறது. நம்ம பேசிக்கிட்டு இருக்கும் போதே வந்து கொடியை கும்பகோணத்தை பேசிக்கிட்டு இருக்கும் போதே கொடியை உடச்சு விட்டாங்க. கார் கொடியை உடச்சி அந்த காரோடைய பேரட் மேலே வச்சுட்டு போயிட்டான். அப்புறம் பார்த்தா என் காரை வந்து ஃபுல்லா ₹1 வச்சு ஸ்கிராட்ச் போட்டிருக்கான். இது வரைக்கும் 2014 நம்மளும் சுத்திட்டு இருக்கோம். எவ்வளவோ கடுமையான இவனுக்கு அப்பெல்லாம் பார்த்தாச்சு. ஆனா அரசியல் அவங்க அரசியல் கொள்வாங்க, முடிஞ்சா வந்து நம்ம தப்பு பண்ணி தான் வழக்கு போடுவாங்க, ஜெயிலுக்கு போயிருக்கோம், எல்லாம் பண்றோம். ஆனா இவனை மாதிரி தரந்தாழ்ந்த ஒரு கூட்டத்தை இதுவரைக்கும் நான் பார்த்தது இல்லை. ஒரு தற்குறி கூட்டம். ஏன்னா இவனுக்கு எதுவுமே தெளிவு கிடையாது. இவனுக்கு விஜயை தாண்டி வேற எதுவுமே தெரியாது. விஜய் விஜய் விஜய். அப்ப அந்த மாதிரி கூட்டத்தில் நீங்க இதைத்தான் செய்ய முடியும். இவன் இன்னைக்கு இந்த மாதிரி மிதிக்கிறான்ல, இதுக்கு எதிர்வினை 100 விழுக்காடு களத்தில் இருக்கும்ல. ஆமா, கண்டிப்பா. இது வந்து ஏதோ ஆள் அரவம் இல்லாத இடத்துல மிதிச்சிட்டான். நாம் தமிழர் கட்சிக்காரங்க முன்னாடி கொடியை கரட்டி அவன் மிதிச்சிருந்தான்னா அதுக்கப்புறம் வந்து வாடா விஜய் மகனே அப்படின்னு அவங்க பேர்த்திருப்பாங்க வேலையை. தான் கட்சி கொடியவே மதிக்காதவன் இப்படித்தானே இருப்பான். ஆமா, தன் கட்சி கொடியை மதிக்காதவன் வேற எந்த கட்சி கொடியும் மதிக்கணும்ல. தன் பக்கத்துல இருக்கிறவங்க நெசிக்காதவன் வேற யாரும் நேசிப்பான்? தான் கட்சி கொடியே உள்ளந்து எடுத்து அந்த தலைவர் மேல வீசுறான், அவர் பொறுக்கி இங்கே வீசுறாரு. அப்படித்தானே இருப்பான். அப்படிதான் இருந்துச்சு. அடுத்ததா இப்போ இந்த தேர்தல் களத்துல இந்த கடந்த ஒரு 1.5 மாதமா அரசியல் பிரச்சாரங்கள் நிறைய இருந்தது. அதில் வந்து முக்கிய பங்கு சாட்டையோட இன்ஸ்டாகிராம் பக்கத்துக்கும் உங்களுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துக்கும் இருந்தது. ஏன்னா நிறைய இளைஞர்கள் அதை ஷேர் பண்ணாங்க. இந்த இதில் அதோட வீச்சு பெருமளவில் இருந்தது. இப்போ கடந்த 2 நாளாக திடீர்னு உங்கள் ஐடி வருது, அப்புறம் கொஞ்ச நேரம் பார்த்தா காணா போயிடுது, திடீர்னு வருது, திடீர்னு காணா போயிடுது. என்ன மேஜிக் பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன நடக்குது? இல்லை, இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் நான் பெருசாக நான் ஆக்டிவாக இருக்க மாட்டேன். ஆனால் இந்த தேர்தல் ஆரம்பித்த பிறகு வந்து நடக்கக்கூடிய விஷயங்களை வந்து எடுத்து இன்ஸ்டாகிராம் போட்டோம். கடந்த 1 மாதத்தில் மட்டுமே கிட்டத்தட்ட 50 மில்லியன் வியூஸ் வந்து இன்ஸ்டாகிராமில் போயிருக்கு. அப்போ இது இன்ஸ்டாகிராமில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இன்ஸ்டாகிராமில் நிறைய இளைஞர்கள், ஜென்சி தலைமுறை, தமிழ் தேசியவாதிகள், ஐடியாலஜிக்கு வந்தவங்க ஒரு பாட்டை வந்து 1 மாதமாக ட்ரெண்ட் பண்ணாங்க. அது ஆர்கானிக்காக. அப்போ அவங்க எல்லாருமே நம்ம பூஸ்ட் பண்ணி அவங்களுக்கு வாழ்த்துக்கள் போட்டு அதை எல்லாமே பகிர்ந்து லைக் போட்டிங்க. ஆமாம், நிறைய எப்பவுமே லைக்லாம் போட மாட்டேன். லைக் போட்டு அவங்களுக்கு ஒரு உற்சாகப்படுத்துவோம் அப்படின்னு சொல்லி பண்ணதுனால தொடர்ச்சியாக அந்த இன்ஸ்டாகிராம் என்னோட அக்கௌண்ட் சாட்டை அக்கௌண்ட்டும் சொல்லி இதுவும் பயங்கர பூஸ்டப் ஆயிடுச்சு. இதில் இப்போ இன்ஸ்டாகிராம்லேயும் ஆக்டிவாக இருக்கான் அப்படின்னு ஒன்று, இன்ஸ்டாகிராமில் நிறைய ஃபாலோவர்ஸ் வர்றாங்கன்னு இதை திட்டமிட்டு முடக்கணும்னு சொல்லி எந்த பையன் பண்ணான்னு தெரில, எந்த மகன் பண்ணான்னு தெரில.
எந்த பண்ணன்னு தெரியல. ஆனால் வந்து சேலத்துலேருந்து அந்த ஐடி லாகின் ஆகிருக்கு. ஓ, சேலம் சேலத்தை ஒரு சிஸ்டத்தில் லாகின் ஆகிருக்கு. போய் என்னோட இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் போய் ரெண்டு ஐடியிலுமே சாட்டையோட ஐடியும் சரி பர்சனல் ஐடி ரெண்டுலேயுமே வந்து உள்ள மெயில் ஐடியை மாற்றிருக்காங்க. மெயில் ஐடியை மாற்றி வேற ஒரு பேர் ஏதோ ஒரு பேரை போட்டு ஒரு அது முழுசாக அந்த ஐடி பேர் தெரியல ஸ்டார்ஸ் அது போனால் என்னோட பாஸ்வேர்டை மாற்ற முடியல. இப்போ பாஸ்வேர்டு போட்டால் உள்ளே போக மாட்டேங்குது. என் ஃபோனில் லாகின் ஆகிருக்கு. ஓடிபி கொடுத்து போனால் உள்ளே போகுது, திருப்பி வெளியே வந்துடுது. அப்போ உங்கள் ஹேக் பண்ணும்போதுலாம் இன்ஸ்டாகிராமே தடுக்கிறான். அதாவது முழுமையாக ஹேக் செய்யப்படலை, ஆனால் ஹேக் பண்ணுறதுக்கு 2 நாளாக முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 50 அட்டெம்ப்ட் இது வரைக்கும். 2 ஐடியுமே வந்து 50 தடவை அட்டன் பண்ணி இப்போ ஐடிக்குள்ளே போக முடியல. இப்போ தற்காலிகமாக ஐடி வந்து முடக்கப்பட்டிருக்கு. இது இன்ஸ்டாகிராமாக தடுத்து வச்சிருக்காங்க. இப்போ ஐடி முடக்கப்பட்டு அவனும் முழுசாக ஹேக் பண்ண முடியல, அவனும் யூஸ் பண்ண முடியல. எந்த மகன் தெரியல, அவனுக்கும் யூஸ் ஆகும். எந்த விஜய் மகனாக தான் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏதோ ஒரு விஜய் மகன் பண்ணியிருக்கான்னு தெரியுது. வேற யாரும் இந்த மாதிரி கீழ்த்தரமான அரசியலை பண்ணுறதுக்கான வேற சொல்ல கொடியை போட்டு மிதிக்கிற மாதிரி அரசியல் இந்த மாதிரி அரசியல் வேற ஒன்றும் பண்ணிக்க வாய்ப்பே கிடையாது. அதை சைபர் கிரைம்ல நம்ம கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம், ஆன்லைன் கம்ப்ளைண்ட்டாக கொடுத்துருக்குறேன். மெட்டாவுக்கும் நம்ம வந்து ஒரு மெயில் அனுப்பிச்சிருக்கிறோம். 24 ஹவர்ஸில் நமக்கு வந்து அவங்க ரிப்ளை கொடுத்தா சொல்லியிருக்காங்க. 2 ஐடியை வந்து முடக்க பார்த்துறாங்க. அவன் என்ன சொன்னாங்கன்னா, இந்த ஐடியை முடக்கிட்டா அவ்வளோதான் முடிஞ்சுடா, சீப்பு ஒழிச்சு வச்சுட்டா கல்யாணம் திருப்பாட்டிலங்கிற மாதிரி ஐடியை முடக்கிட்டா அப்புறம் என்ன. ஏற்கனவே ஃபேஸ்புக் வந்து இப்போ இது இந்த இன்ஸ்டாகிராம் முடக்கப்படுறதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் இது வந்து தற்செயல் நினைச்சேன். சரியா ஒரு 20 நாளைக்கு ஃபேஸ்புக் முடக்கப்பட்டுருச்சு. ஃபேஸ்புக் நான் பயன்படுத்துறது இல்லை. 20 நாள் எந்த போஸ்ட் வந்து எலெக்ஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஃபேஸ்புக் வந்து பிளாக் ஆயிடுச்சு. இந்த ஃபேஸ்புக் நம்ம ஏதோ ஒரு கம்யூனிட்டி கைட்லைன்ஸ்க்கு எதிராக ஏதோ போஸ்ட் போட்ட போல இருக்கு, அதனால ஃபேஸ்புக் வந்து பிளாக் ஆயிடுச்சு நினைச்சேன். நேற்று ஒரு டெக்கி ஒருத்தன் தம்பிட்ட கேட்குறேன், இல்லைன்னா அவங்க பிளாக் பண்ணியிருக்காங்க, ரிப்போர்ட் அதிகமாக அடிச்சு பிளாக் பண்ணியிருக்காங்க. இவங்க என்ன பண்ணிருக்காங்க, வாட்ஸ்அப் குரூப்ல போட்டு சாட்டையை தொடர்ச்சியா முடக்குங்கள் அப்படின்னு சாட்டை சேனலுக்கே ரிப்போர்ட் அடிச்சுட்டு இருந்தாங்க தொடர்ச்சியா. அதுக்கும் கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கிறோம், மெயில் பண்ணியிருந்தோம். அதை முடக்கிறதுக்கும் தொடர்ச்சியாக வேலை நடந்துட்டு இருக்கு. சாட்டை ஐடியா சேனலை முடக்கிறதுக்கும் ஃபேஸ்புக் ஆல்ரெடி முடக்கிட்டானுங்க. இப்போ இன்ஸ்டாகிராம் பக்கத்தை வந்து முடக்கிறதுக்கு, அதாவது முந்தா நாள் இரவு சரியா ஒரு 11 மணிக்கு ஆரம்பிச்சது இப்போ வரைக்கும் ஒரு 50 அட்டெம்ப்ட் உள்ள போயிட்டு போனால் 10 நிமிஷம் தான் பார்க்க முடியும். டப்பு பார்த்தா லாக் அவுட் ஆகி வெளியே வந்துடும். திருப்பி ஓடிபி போட்டு திருப்பி போனால் திருப்பி வெளியே அவன் உட்காந்து அந்த வேலையை பண்ணிட்டு இருக்கிறான். அதாவது எப்போ ஆரம்பிக்கிறாங்கன்னா நைட்டு ஒரு 10 மணிக்கு தூங்கினோன்னா 10 மணிக்கு மேலே ஆரம்பிக்கிறது, திருப்பி காலையில் ஆரம்பிச்சிருவானுங்க. இப்போ ஒரு நான் பேசிக்கிட்டு இருக்க இந்த நேரம் வரைக்கும் ஐடி என் கையில் இல்லை. 2 இன்ஸ்டாகிராம் ஐடியெல்லாம் போயிடுச்சு. இப்போ ஃபேஸ்புக் போனோடனே நீங்கள் முடங்கி போய் என் ஃபேஸ்புக்கு போயிடுச்சு, நான் எங்கேயும் போய் பேச மாட்டேன் அப்படின்னு முடங்கிருக்கீங்கன்னு நினச்சிட்டாங்க. ஃபேஸ்புக்கில் மட்டுமே நம்ம அரசியல் பண்ணிட்டு இருக்கிறோம், இன்ஸ்டாகிராம் அரசியல் பண்ணிட்டு இருக்கோம் நினச்சிட்டு இருக்கானுங்க. இப்போ நம்ம ஒரு ₹1 கோடி இன்வெஸ்ட் பண்ணி இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை கணக்கு வாங்கியிருக்கோமா? ஒன்றும் கிடையாது. இது சாட்டை துரைமுருகன் ஒன்றும் இல்லைன்னா துரைமுருகன் ஒரு பேரை உருவாக்கி, இல்லை துரைமுருகன் ஒரு முருகன் ஒரு பேரில் ஏதோ ஒரு பேரில் உருவாக்கி நம்ம கருத்தை பதிவு பண்ணிட்டு தான் போகிறோம். 4,40,000 ஃபாலோவர்ஸ் இருந்தாங்க, அவங்க போயிட்டாங்க அப்படின்னா 4,40,000 ஃபாலோ போனால் அடுத்து 10 லட்சம் வர போகிறான், இல்லை 5 லட்சம் வர போகிறான். இல்லை ஃபாலோவர்ஸே இல்லை, நம்ம கருத்தை நம்ம பதிவு பண்ண தான் போகிறோம். ஃபாலோவர்ஸ், வியூஸு, ஷார்ட்ஸு, ரீல்ஸு, அவைகளை மாதிரி இதை வச்சு நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் இன்கம் வாங்கியிருந்தா பரவாயில்ல. 350 ரூபா கட்டுங்கள் ஸ்பெஷல் ஷோ அப்படிங்கிற மாதிரி இன்கம்லாம் நமக்கு எதுவுமே இதில் வரதில்ல. ஒரு இன்கமும் கிடையாது. ஆனால் என்னென்னா இந்த இன்ஸ்டாகிராமில் வந்து இப்போ நம்ம காலையில் வீட்டில் நடந்து போகிறது, இந்த ஓட்டு போட போகிறது, அப்புறம் தெருவில் போகும்போது ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி, ஒரு ஆம்புலன்ஸ் தூக்கி ஒருத்தரை இது பண்ணுற மாதிரி, இந்த மாதிரி ரீல்ஸ் போட்டு டெய்லி அதில் அப்டேட். நான் பேசுகிறத கட் பண்ணி அதில் போடுவேன், அவ்வளோதான். மேக்ஸிமம் நான் பண்ணுறது அதுதான். இன்ஸ்டாகிராமில் சில தகவல்களை பார்த்துக்குவோம், செய்தியை படிப்போம். இன்ஸ்டாகிராம்னா ட்விட்டரில் செய்தியை படிக்க போகிறோம், ட்விட்டர்னா கூகுளில் பார்க்க போகிறோம், அதிலே தொலைக்காட்சியில் பார்க்க போகிறோம், அதெல்லாம் பேப்பரை பார்க்க போகிறோம், ஏதோ ஒன்று நியூஸ் நம்ம சேகரிக்க போகிறோம், அவ்வளோதான். நீங்கள் உடனே செய்தியை கொடுப்பதுக்கு எவ்வளோ பிளாட்ஃபார்ம் வந்துருச்சு. இன்ஸ்டாகிராம் பண்ணணும்னு இல்லை, மக்கள்கிட்ட ரீச் பண்ணுறதுக்கு ஏதோ ஒரு தளம் இருக்குது. இப்போ இது முடக்கப்பட்டுச்சுன்னா இன்ஸ்டாகிராம் வந்து இப்போ என்ன அது வந்து ஒரு தேசத்துரோக இதாக. இன்ஸ்டாகிராம் வந்து என்னோட தூக்கிட்டாங்க, ஐடியே இல்லை, இன்னொரு ஐடி, அதை முடக்குனா இன்னொரு ஐடி, அவ்வளோதான். யூடியூப் சேனல் முடக்கப்பட்டுச்சா, அது சாட்டைலாம் சாட்டை 2.0, அதெல்லாம் 3.0, ஏதோ ஒன்று பண்ணிட்டு தான் இருப்பான். ஆனால் இவங்களை விட போகிறது கிடையாது. எப்படி இருந்தாலும் இவங்களுக்கான அனில் சுக்கா, அனில் 65 தொடர்ச்சியாக போடப்படும். நீ எந்த சேனலில் முடக்கினாலும் எந்த வகையில் முடக்கினாலும் இதுக்கு ஒரு குரூப் வச்சுருக்கானுங்க. குரூப் வச்சு எவ்வளவு கீழ்த்தரமான பயலுக அப்படிங்கிறதுக்கான காரணம் என்னென்னா, அந்த குரூப்பில் என்னுடைய பர்சனல் நம்பர் எடுத்து போட்டு, இது சாட்டையினுடைய அலைபேசி எண், இவரை நீங்கள் வாழ்த்தலாமே ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு போடுறது. இதை யார் போட்டாங்கிற வரைக்கும் நமக்கு உள்ளுக்குள்ள நமக்குள்ளேயும் அங்கே உள்ள ஆள் இருப்பான்ல, நம்ம தம்பி ஒருத்தர் இருக்கான், அவன் எடுத்து அனுப்புகிறான், இந்த மாதிரி வந்து போட்டிருக்கானுங்கன்னு. இதை போட்டு தமிழ்நாடு முழுக்க இருந்து
நீங்கள் இந்த தேர்தல் பரப்புரை நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அழைப்பு வந்துக்கிட்டே இருக்கும். நான் சில நேரம் மேரில் பேசிட்டு போது பின்னாடி ஃபோன் வச்சிருப்பேன், இப்போ ரொம்ப வச்சிருப்பேன், ஏதாவது போட்டு காட்டுறதுக்கு அடிச்சுட்டே இருப்பானுங்க. அது பயங்கர டிஸ்டர்ப் ஆகும்ல, ஒரு சத்தம் வருது, நைட்டு தூங்கும்போது வருது, காலைல வருது. யார் அவனுக்கு பார்த்தா புது நம்பர், புது நம்பரில் ரெண்டு, அப்புறம் வாட்ஸ்அப்புக்கு கால் பண்ணுறது, நார்மல் கால் பண்ணுறது, வீடியோ கால் பண்ணுறது, இதே வேலையா. அதாவது அப்போ விஜயினுடைய பர்சனல் நம்பரையோ, புசியானது நம்பரையோ, இல்லை ஆதவர்ஜன நம்பரையோ எடுத்து போடுறதுக்கு ரொம்ப நேரம் ஆயிடும். ஒரு நிமிஷம் வேலை தான் அது, எடுத்து உடனே போடலாம். ஆனா அந்த மாதிரியான அது தேவையே கிடையாது. அது இல்லை அரசியல். அவன் இதுதான் அரசியல் நினைச்சிட்டு இருக்கான். ஃபோன் அடிச்சு பேசுறது, இல்லை மெசேஜ் அனுப்புறது, இன்ஸ்டாகிராமுடைய ஐடியில் அந்த டிஎம்ல போயிட்டு கெட்ட வார்த்தை போட்டு திட்டுறது, இதுதான் அரசியல் அவன் நினைச்சுக்கிட்டு இது ஒரு வேலையாகவே பண்ணிட்டு இருக்கான். இது குரூப்ல போயிட்டு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு பேசிட்டோம்னா ஒரு ஏதாவது குரூப்ல இருந்து பொதுவாக கால் வரும். இது மாதிரி ஒரு 20-30 குரூப்ல இருந்து கால் வந்துருக்கு. அமமுக தொடர்ச்சியாக கால் பண்ணியிருக்காங்க, காங்கிரஸ் கால் பண்ணியிருக்காங்க, டிஎம்கே குரூப்லேருந்து கால் வந்திருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் ரசிகர்கள் ஆரம்பத்தில் கால் பண்ணியிருக்காங்க. சாதிய சங்கங்கள்லேருந்து தொடர்ச்சியாக மிரட்டல் வந்திருக்கு. மாதம் எவனாவது ஒருத்தர் மிரட்டிட்டு தான் இருப்பான். எவனா வெட்டிடுவோம்மா, நீ அங்கே வந்தால் குத்திடுவோம்மா, நீ தேனிக்கு வாம்மா, நீ சேலத்துக்கு வாம்மா, நீ திருநெல்வேலி வந்து பாருமா, நீ தூத்துக்குடி வந்து பாருமா. தமிழ்நாடு முழுக்க பயணப்பட்டிருக்கோம், எல்லா கூட்டத்துக்கு தான் போயிருக்கோம், எல்லா ஊரையும் தான் பேசியிருக்கோம். இது விஜயனுடைய கோட்டை, நீ அங்கெல்லாம் வந்துட முடியாதுன்னா அங்கேயே போய் பேசி எல்லா இடத்தையும் பேசியிருக்கோம். எவனை பற்றியும் எதை பற்றி நம்ம மனசில் உள்ளதை மக்கள்கிட்ட பேசுகிறோம், அவ்வளோதான். இப்போ அதாவது இதெல்லாம் பண்ணியிருந்தா பயப்பட்டுருவாங்க. இதை ஏன் இவ்வளோ டிஸ்டர்ப் ஆகிட்டாங்க அப்படின்னா, தொடர்ச்சியாக அவருடைய முகத்திரைகளை நம்ம கிழிச்சிருக்கிறோம். இது வியூஸுக்காக விஜயை பேசுனா பணம் வரும் அப்படின்லாம் பேசலை. உளமாற இது ஒரு தப்பா இருக்கு. இது ரொம்ப தப்பான அரசியலா இருக்கு, ஒரு அருவருப்பான அரசியலா இருக்கு. தமிழ்நாட்டு அரசியலே மிக மோசமான அரசியல்வாதியா விஜய் உருவாகி வராரு. ஒரு 50 ஆண்டுகளுக்கு தமிழ்நாட்டை பின்னோக்கி தள்ளுறாருங்கிறத நம்மளால யூகிக்க முடியுது. 15 வருஷம் அந்த காலத்தில் நிற்கும் போது யூகிக்க முடியுது. மிக மட்டமான ஒரு அரசியல்வாதி ஒருத்தன் தமிழ்நாட்டில் உருவாகி வரான், எல்லாரையும் மெஸ்மரைஸ் பண்ணி ஏமாத்த வாரான். அப்ப இந்த முகத்திரையை இப்ப கிளிக்கலன்னா வேற எப்பவுமே கிளிக்க முடியாது, ரொம்ப தப்பா போயிடும். அப்படிங்கிறனால தான் நம்ம தொடர்ச்சியாக விமர்சனம் பண்றோம். இன்னும் விமர்சனம் பண்ணுவோம். இன்னும் 1000 கேள்விகள் இருக்கிறது, கேட்டுக்கொண்டே இருப்போம். அதில் மாற்றுக்கிறது கிடையாது. நீ எந்த வகையில் முடக்க பார்த்தாலும், நீ எந்த வகையில் அடக்க பார்த்தாலும், அவன் என்ன நினைச்சிட்டு இருக்கான்னா, மே 4ஆம் தேதி விஜய் சிஎம் ஆயிடுவார், மே 5ஆம் தேதி ஆளுநர் மாளிகையில் பதவி இருப்பார், மே 6ஆம் தேதி காலையில் இப்படி சாலையில் போயிட்டு இருக்கும்போது டிராஃபிக் சிக்னலில் எல்லாரும் மக்கள் வரிசை நின்றுட்டு இருப்பாங்க, ஆம்புலன்ஸுக்கு வழிவிட்டு நிற்பாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு இந்த போஸ்ட் பாக்ஸ் இருக்கும்ல, அதில் அப்படி ஓடி ஒரு பூ இப்படி கீழே விழும். முதல்வன் படத்தை அதைத்தாங்க அவங்க நினைச்சுக்கிட்டு இருக்காங்க, அதைத்தான் நினைச்சிருக்காங்க. முதல்வன் படத்தில் இறுதிக்காட்சி கிளைமாக்ஸ் இருக்குல்ல, அதை பார்த்துட்டு இந்த இது வச்சிருப்பாங்கல்ல, புகார் பெட்டியில பூ விழும். அந்த படத்தில் நடிக்க வேண்டியது இந்த விருதான். சுஜாதா ரேஞ்சில யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த படத்துல விஜய் தான் நடிக்க வேண்டியது. நல்ல வேலை. ஆமா, அப்பவே நடிக்க வேண்டியது. அப்பவே இதை மிஸ் ஆயிட்டு சொன்னாங்க. அது மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க. வரிசையில மக்கள் கியூல நிற்பாங்க, டிராஃபிக்ல கரெக்டா நின்னுக்குவானுங்க, போட்டோ ஓட்டி எல்லாம் எப்படி இதாயிரும். ஆற்று மலையெல்லாம் இப்படி தடுக்கப்பட்டுரும், கனிமூல கொள்ளை தடுக்கப்பட்டுரும், பெண்கள்லாம் இப்படி பாதுகாப்பா சுதந்திரமா இருப்பாங்க. அப்படி ஒரு இருக்கு. ஆனா அது ஒன்னால இருக்கா? அப்படி இருக்கணும் தான், அப்படிதான் இருக்கணும், அப்படிதான் சரியானது. அது இவரால முடியாது, இவரால இப்பவும் எப்பவும் முடியாது, அது வேற விஷயம். இந்த வாக்குகள் நான் இப்பவும் சொல்றேன், மீண்டும் சொல்றேன், அழுத்தம் திருத்தமா சொல்றேன், நீங்க எழுதி வச்சுக்கோங்க. இப்பவும் இந்த வீடியோ நீங்க புக் மாதிரி போய் ஏன் ஆணித்தரமா சொல்றேன் அப்படின்னா, நீங்க இந்த வாக்குகள் குப்பை தொட்டிக்கு போற வாக்குகள். இது ஒரு சோசியல் டஸ்ட், சமூக குப்பை என்பதை மே 4ஆம் தேதி சரியா 1 மணிக்கு உங்களுக்கு உணர்த்தும். இன்னைக்கு ஆதவர்ஜன சொல்லியிருக்காரு, ஓட் ஃபார் கேஷ்ங்கிறது எங்க கட்சியில இல்ல. அதான் கேட்க வந்தேன். அதான் எங்க கட்சியில இல்ல, நான் கொடுக்கலன்றார். பச்சை பொய். திருநெல்வேலி தொகுதியில ஓட்டுக்கு பணம் கொடுக்கப்பட்டிருக்கு, திருச்சி கிழக்குல ஓட்டுக்கு பணம் கொடுக்கப்பட்டிருக்கு, பெரம்பூர் தொகுதியில ஓட்டுக்கு பணம் கொடுக்கப்பட்டிருக்கு, ஆர்கே நகர்ல ஓட்டுக்கு பணம் கொடுக்கப்பட்டிருக்கு, கோபிச்செட்டிப்பாளையத்துல ஓட்டுக்கு பணம் கொடுக்கப்பட்டிருக்கு. இப்படி தமிழ்நாடு முழுக்க பல்வேறு தொகுதிகளில் வாக்கிற்கு பணம் கொடுக்க ஆதாரப்பூர்வமா என்னால் நிரூபிக்க முடியும், கொடுக்கப்பட்டிருக்கு. அது நான் பேசிட்டு இருக்கும்போது அந்த மக்களுக்கு தெரியும், எல்லாத்துக்குமே தெரியும் யார் கொடுத்தாங்கன்னு தெரியும். அதாவது பணம் கொடுக்கப்பட்டிருக்குன்னா திமுக கொடுத்துருக்காங்க, அதிமுக கொடுத்துருக்காங்க, அதுங்க காலகாலமா கொடுக்குறாங்க. தாவேக்கா ஓட்டுக்கு பணம் கொடுத்துருக்காங்க. ஓட்டுக்கு பணம் கொடுத்து அவங்க 30,000-40,000 ஓட்டுலையாவது வாங்கிடணும் அப்படிங்கிறதுல உறுதியா இருந்துக்காங்க. பல இடங்களில் தாவேக்கா வேட்பாளர் திமுக காரங்க கூட, பல இடங்களில் தாவேக்கா வேட்பாளர் அதிமுக காரங்க செட்டிங்கை போட்டு போயிட்டான். செட்டிங்கை போட்டு வீட்டில் படுத்த கதைகளும் பல இருக்கு.
இவங்களெல்லாம் வச்சுக்கிட்டு இவர் வந்து நாங்கள் வந்து ஓட்டுக்கு பணம் கொடுக்காம ஓட்ட வேண்டிய ஒரு வந்து லைலா காலேஜில் வந்து வாக்குப்பட்டி எடுக்கிறத பார்க்க வராங்க இவர் வரும்போது ஒரு கும்பிட்டுக்கிட்டு கையை ஆட்டிக்கிட்டு இவரெல்லாம் நினச்சிட்டு இருக்காரு தமிழ்நாட்டில் நான் வந்து ஒரு அமைச்சராக போகிறேன். அது ஒரு யாரோ ஒருத்தர் சொல்கிறாராம் ஆதவர்ஜி, நான் வந்து அந்த மாதிரி ஒரு 30 நாளில் நம்ம அமைச்சரவை அமைச்சிருவோம். அது ஒரு 20 நாளைக்கு சொல்லிக்கிறேன். 30 நாளில் நம்ம அமைச்சரவை அமைச்சிருவோம். நம்ம அமைச்சரவை அமைச்ச பிறகு நம்ம நிறைய பேரை கவனிக்க வேண்டியிருக்கு. அதில் வந்து சாட்டை ஒரு ஆள். ஓ சரி சரி. உங்கள் அப்பன் இருக்காங்களா, உங்கள் அப்பன் திமுக, உங்கள் அப்பன் திமுகவை ஏற்று பேசி 14 வழக்கு வாங்கி குண்டாசை வாங்கி ஆட்சிக்கு வந்து முதல் கைது. ஆட்சிக்கு வந்து மே மாதம் 8ஆம் தேதி பதவி எடுத்தாங்க. ஜூன் 11 கைது. ஜூன் 11 உள்ள போனவன் ஜூலை மாதம் 2022 தான் வெளியே வந்தேனா. ஜூலை 2022 13 ஒரு வருஷம் 213 நாள் புழல் ஜெயிலில். அதாவது குண்டாசு போட்டெல்லாம் பெருமையான்றாங்க. குண்டாசு வந்து வருமானத்தை மறைச்சதுக்கோ ரோல்ஸ் ராய்ஸ் கார் வாங்கினதுக்கோ லாட்ரி வித்ததுக்கோ கிடையாது. கனிமூல கொள்ளை ஏற்று பேசுனதுக்கு, ஃபாக்ஸ்கான் கம்பெனியுடைய பெண் ஊழியருக்கு ஆதரவாக பேசுனதுக்கு தான் குண்டாசு. திமுகவுக்கே பார்த்தாச்சு. நீ எல்லாம் கரு இதுதான் அது நினைச்சிட்டு இருக்காப்ல. அது வந்து வந்தா நாங்க வந்து இது பண்ணிடுவோம். ஒரு பொண்ணு சொல்லுதுங்க, வந்துட்டாங்கன்னா அப்படியே தலைகீழ மாறிடுவாங்க. விஜய் மாதிரி ஒரு ஆள் உண்டா, விஜய் நான் வந்து தப்பாக பேசிட்டேன், விஜய் நான் வந்து என்ன மன்னிச்சிருங்கண்ணா, நான் ஏதோ தெரியாமல் பேசிட்டேன், உங்கள் க்ரௌடை பார்த்து பேசிட்டேன் அப்படின்னு நீங்கள்லாம் மன்னிப்பு கேட்டு போயிடுவீங்க. மே 4ஆம் தேதி தலைகீழ எல்லாம் மாறிடுமா. எல்லாரும் விஜயை புகழ ஆரம்பிச்சிருவாங்களாம். ஐயோ கொடுமை. அதாவது அவங்க எந்த மாதிரி ஒரு கற்பனை உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறது. கற்பனையிலே வாழ்ந்து கற்பனையிலே அழிய போறாங்க. இது ஒரு பெரிய ஓட்டு விஜய்க்கு விழுந்துக்குன்னு சொல்றாங்கல்ல, நீ எவ்வளவு பெரிய ஓட்டு விழுந்தாலும் அந்த கற்பனை உலகத்தில் இருக்கக்கூடிய அந்த கும்பல் விஜய் முதலமைச்சராகி மிகப்பெரிய நல்லது பண்ண போறாருன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆம் ஆத்மிக்கு நிகழ்ந்தது விஜய்க்கு மே 4ஆம் தேதிக்கு பிறகு நிகழ ஆரம்பிக்கும். கண்டிப்பா. எடப்பாடி தொகுதியில் ஒருத்தன் தானே துரோகம் பண்ணிட்டு போனான்னு சொன்னீங்க. இந்த 4ஆம் தேதி ஆகட்டும். 4ஆம் தேதிக்கு அப்புறம் எத்தனை பேர் வெளியே வரான்னு மட்டும் பாருங்க. ரஜினி சார் இது ட்ரெய்லர் தான்மா, மெயின் பிக்சர் பாப்பேன். எத்தனை பேர் வெளியே வர்றா மட்டும் பாருங்க. தாவே காலந்த பல வேட்பாளர் வெளியே வருவான், பல மாவட்டத்தில் வெளியே வருவான். தேர்தலில் இது நடந்துச்சு, அது நடந்துச்சு, இங்க பணம் கொடுத்தாங்க, அங்க பணம் கொடுத்தாங்க, ஆதவர்ஜன் அப்படி பண்ணாருன்னு சொல்லல. அப்படின்னா நீங்க என்னன்னு கேளுங்க. தாவேக்கா பற்றி நம்ம சொன்னது எல்லாமே நடந்துட்டு இருக்கு. ஆமா, நீ வேட்பாளர் அறிவி, அவன் எத்தனை பேர் வெளியே வர்றான்னு அத்தனை பேர் வெளியே வந்தான். அத்தனை வரையும் பூசி சமாளி பண்ணி காசு கொடுத்து செட்டிங்க போட்டு சரி பண்ணிட்டாங்க. பல இடங்களில் வேட்பாளர் வீட்டுக்குள்ளே படுத்துட்டான். அவன் எல்லாரோட பட்டியலும் வெளியே இருக்கு. அவன் பூரா இப்போ வந்து திருப்பி வெளியே வருவான். இவனை வெளியேந்து போட்டாங்கல்ல 106 வேட்பாளர்களை அதிமுக திமுக, அவன் எல்லாம் திருப்பி அங்க போறதுக்கு தயாரா இருக்கிறான். வேலை முடிஞ்சு கிளம்ப வேண்டியதான். வந்தாங்க, காசு கொடுத்து நின்னாங்க, ஓட்டை பிரிச்சாங்க, போயிட்டே இருப்பாங்க. அப்புறம் இங்கே இருப்பாங்களா அப்படின்னு போயிடுவானு. ஒரு பெண்ல செய்தி வாசிக்குது, ஜோசப் விஜய் எனும் நான் அப்படின்னு மே 4ஆம் தேதி. மே 4ஆம் தேதி ரிசல்ட் தான். மே 4ஆம் தேதி பதிவெல்லாம் ஏற்க முடியாது. ஜோசப் விஜய் என் நான் சொல்றான். ஆளுநர் மாளிகையில் ஆளுநர் முன்னாடி பதவியேற்றார் ஜோசப் விஜய். மக்கள் ஆறாவாரம், மக்கள் எதிர்பார்ப்பு. ஜனநாயகன் படத்துல ஒரு பிட்டு எடுத்து போட்டிருந்தாங்க சமூக வலைதளங்கள்ல. அதுல என்ன, நாடே பத்தி எரிஞ்சுக்கிட்டு இருக்குங்க. நாடே பத்தி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அப்போ வந்து நியூஸ் சேனல்ல உட்காந்து ஒரு பொண்ணு நியூஸ் வாசிக்குது. தமிழ்நாட்டை காப்பாற்ற யாருமே இல்லையா என்று யோசிக்கிற சூழ்நிலை உருவாயிருக்குது. தமிழ்நாடு முழுக்க தம் மக்கள் எதிர்பார்த்திருக்காங்க. தமிழ்நாட்டை காப்பாற்ற யாருமே இல்லையா, தமிழ்நாட்டில் ஒரு தலைவன் இல்லையா என்று மக்கள் எதிர்பார்க்க. நியூஸ் மீடியாவில் உட்காந்துக்கிட்டு தமிழ்நாட்டை காப்பாற்ற யாருமே எவனா பேசுவானா? அப்படி தமிழ்நாட்டை காப்பாற்ற யாருமே இல்லையா அப்படின்னு நியூஸ் சேனல் வாசிக்கும் போது டப்புன்னு கதவை திறந்துக்கிட்டு இவர் வந்து வராப்ல சில்லோட்டில் இந்த மாதிரி தளபதி இந்த பாட்டை போட்டுக்கிட்டு ராவண மகண்டா ஒத்தை நினைக்கிறேன் யமண்டா அப்படின்னு ஒரு பாட்டை போட்டு வெளியே வர்றாப்புல. எவ்வளவு கிரிஞ்சா இருக்கு பாருங்க. அந்த படம் மட்டும் தியேட்டருக்கு வந்துருச்சுன்னா விஜய் ரசிகரே கொலகண்டா இருப்பான். அவ்வளவுமா மகா மட்டமான ஒரு படத்தை எடுத்துக்கிட்டா ஹாலிவுட் தரத்துல இருக்கான். இந்த படம் பாத்தீங்கன்னா இதுவரைக்கும் விஜய் நடிச்சதுலே எக்ஸ்ட்ரீமா, இது வந்து வினோத் நடிச்சதுலே எக்ஸ்ட்ரீமா, இது வந்து ஒரு ஹாலிவுட் படத்துக்கு இவங்க இந்த 3 முட்டாள்கள் இருப்பாங்களே, த்ரீசம் கைஸ், அந்த 3 பேர் சேர்ந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் அவங்களே மாத்தி பேசினா, இப்ப திருப்பி அவங்களே மாத்தி பேசல. அவங்கள மாதிரி முடியாது. அந்த குரூப் சொன்னாங்க எல்லாத்துலயும் எக்ஸ்ட்ரீம். யார் சொன்னா? பார்த்தவங்க சொன்னாங்க. படம் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமா இருக்கான். யார் சொன்னா? பார்த்தவங்க சொன்னாங்க. ப்ரொடியூசரு டிஸ்ட்ரிபியூட்லாம் பார்த்துட்டு மிரண்டாங்களா, எவனுமே பார்த்த மாதிரி தெரியல இந்த படத்தை. அந்த மாதிரி ஒரு மகா மட்டமான சிந்தனை கொண்ட கிரிஞ்சி. ஆக்சுவலா விஜய் அப்படின்னாலே ஒரு கிரிஞ்சி. விஜய் இஸ் ஈக்குவல் டு கிரிஞ்சி.
அந்த படம் ஒரு கிரிஞ்சு, அந்த படத்துக்கு வசனம் எழுதியிருக்காப்ல, இவரே எழுதியிருக்காப்ல. அப்ப எவ்வளவு கிரிஞ்சா இருக்குன்னு பாத்துக்கோங்க. டர்னவா கதம் கதம் அந்த மாதிரி மேடையில பேசுறாப்ல. ஏதாவது ஒரு கட்சி தலைவன் மேடையில டர் ஓகையா கதம் கதம் ஆகையா மாகையாங்கிறான். இதெல்லாம் பொது சமூகம் பார்க்கும்போது படித்த அறிவான சமூக பற்று கொண்ட அரசியல் விழிப்புணர்வு கொண்ட யாருமே இவரை ரசிக்கல, இவரை விரும்பல, இவரை ஒரு அருவருப்பாக மிக மட்டமான ஒரு அரசியல்வாதியா பாக்குறாங்க. அப்படிங்கிறத அடுத்தடுத்து தமிழ்நாடு களம் பார்க்க தான் போகுது. மே 4 பதவி ஏற்க போறாரு அப்படிங்கிற மாதிரி ரீல்ஸ் போடுறாங்க. மே 4 அவங்களோட பர்த்டே ஃபங்க்ஷனில் இருப்பார். சரி பார்ப்போம். அடுத்ததா ஒரு செய்தி, அதாவது இந்த ஒருத்தர் டிவிகேலேருந்து ஒருத்தர் வந்து பேசுவார், எல்லா நிகழ்ச்சியுமே பார்த்துருப்பீங்க. அவர் என்ன சொல்கிறாருன்னா, உளவுத்துறை அறிக்கை வந்துருச்சு. டிவிகாவா தாவேகாவா? டிவிகேல வந்து உளவுத்துறை ரிப்போர்ட் வந்துருச்சு. உளவுத்துறை ரிப்போர்ட்டில் திமுக வாஷ் அவுட்டு அப்படிங்கிற மாதிரி ஒன்று பேசிக்கிறாரு. நான் அதை போடுறேன் பாருங்களேன் யாருன்னு. உங்களுக்கு கட்சியில பிஎல்ஓ அவங்க இருப்பாங்கல்ல. பிஎல்ஓ வரும். இங்க எனக்கு ஐஎஸ்ல இருந்தே போன் வந்துச்சு. நீங்க வாங்க பேசுவோம். ஐஎஸ்னா காவல்துறையோட உளவு பிரிவு. உளவுத்துறை ரிப்போர்ட்ல வந்திருக்கீங்க. நீங்க என்ன சொல்லுது உளவுத்துறை ரிப்போர்ட்? சொல்லுங்க. திமுக வாஷ் அவுட் அப்படின்னு சொல்லுது. பின்ன திமுக ரிப்போர்ட் எடுத்து அங்க மேல கொடுக்காம கொண்டு வந்து எங்க கிட்ட தாவேக்களை பாஸ் பண்ணுப்பான்னு சொல்றாங்கன்னா அப்புறம் வேற என்ன இருக்க முடியும்? என்ன பேச்சுதெல்லாம்? ஏதாவது ஒரு மனசாட்சியோட பேசுவீங்க. திமுக வாஷ் அவுட் அப்படின்னு வந்து உளவுத்துறை கொடுத்துட்டு போனா இல்ல, திமுக வாஷ் அவுட்டா இது வாஷ் அவுட்ல அளவு தாண்டி அந்த நெறியாளர் கேட்கறாரு பாருங்க, உங்க கட்சியில பிஎல்ஓ பிஎல்ஏ இருப்பாங்கன்னு. பிஎல்ஓங்கிறது பூத் லெவல் ஆபீசர். ஆமா, அவர் கட்சியில இருக்க முடியாது முதல்ல. ஆமா, பிஎல்ஏங்கிறவங்க பிஎல்ஏ2ங்கிறது அங்கீகரிக்கப்பட்ட கட்சிக்கு மட்டும்தான். அங்கீகரிக்கப்பட்ட கட்சி கிடையாது. அங்கீகரிக்கப்பட்ட பூத் லெவல் ஏஜென்ட் தான் இருக்க முடியும். பூத் ஏஜென்ட் அது வந்து இந்த வாக்குச்சாவடி முகவர். அவங்கள நம்ம நீங்க காலையில் போய் வந்து படிவம் கொடுத்து பூத்துல உட்காந்துக்கலாம். PLA1 PLA2 பூத் பிஎல்ஓங்கிறது பூத் லெவல் ஆபீசர். அது அரசால் நியமிக்கப்படுவது. அதே தெரியாத ஒரு தற்கொலை பையிட்ட போய் நீங்க அவன் எதை பேசினா என்னங்க, PLA என்ன, PLA1 என்ன, PLA2 என்ன, PLO என்னன்னே தெரியாத ஒரு தற்கொலை கூட்டத்துக்கிட்ட நீங்க வேற என்னத்தை எதிர்பார்க்க முடியும்? உளவுத்துறைனா யாரு? முப்படை தளபதி வந்து சொன்னாராமா? இல்லை இந்திய தேசிய புலனாய்வு முகமையினுடைய தலைவர் இருக்காரு, அவர் சொன்னாரா? ராலந்து வந்துச்சா? தமிழ்நாடு உளவுத்துறையா? தமிழ்நாடு உளவுத்துறை கூப்பிட்டு அனந்தஜித்தை கூப்பிட்டு ரிப்போர்ட்டை பார்த்தீங்கல்ல, ரிப்போர்ட்டில் பாஸ் பண்ணுங்க, தளபதிக்கு பாஸ் பண்ணுங்க. இவன் கடைசியாக சேரும் போது தான் விஜயை பார்த்துருப்பான். ஆமாம், கடைசியாக அடுத்து வெளியே வரும்போது பார்ப்பான். அவ்வளோதான், வெளியுறவு கூட பார்க்க முடியாது. கடைசியாக பார்த்தது நீங்கள் கேட்டு பாருங்க அந்த பையனை கூப்பிட்டு. உளவுத்துறைன்றாங்க. உளவுத்துறைனா என்ன? இவர் ஐஏஎஸ் இன்ஸ்டியூட்டில் படிக்கும்போது ஐஏஎஸ்ல என்னாச்சு? இல்ல இந்த பையன் ஐஏஎஸ் இன்ஸ்டியூட் படிச்சாப்ல. சரி அப்படி படிக்கும்போது உளவுத்துறை சார் ரிப்போர்ட்லாம் கொடுத்துச்சு. ஓ சரி என்ன படிச்சாப்லன்னு. ஆமா அந்த ரிப்போர்ட் மாதிரி ரிப்போர்ட்டா இருக்கும் போல இருக்கு. அப்படிதான் ரிப்போர்ட் கிடைச்சு உங்களுக்கு கிடைச்ச ரிப்போர்ட் மாதிரி அவர் கிடைச்சிருக்க மாட்டிருக்கு. பரிதாபத்துக்குரியவங்க. பல்வேறு செய்திகள் குறித்து பேசணும். மீண்டும் நாளை அரசியல் நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி. சாட்டை எடுத்து நாட்டை திருத்து, இளம் தலைமுறை தானே நீ வழி